அடர்ந்த பசுமை நிறைந்த காட்டின் நடுவே ஓடும் அமைதியான நதி இயற்கையின் சத்தங்களோடு காட்சி தொடங்குகிறது. நதிக்கரையில் புத்திசாலியான முதலை குறு கண்ணாடி அணிந்து ஆழமாக சிந்திக்கிறான். அருகே பாண்டா பாபு மூங்கில் சாப்பிட்டபடியே சிரித்து எல்லாரையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறான். அணில் சின்ன மரக்கிளைகளில் ஓடிக்கொண்டே காடில் நடக்கும் அனைத்தையும் கவனிக்கிறாள். முங்கூஸ் மித்ரா அமைதியாக நின்று சுற்றியுள்ள சூழலை கூர்ந்து கவனிக்கிறாள். நால்வரும் ஒன்றாக சேர்ந்து நட்புடன் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். அந்த அமைதியை கலைத்து கொடிய பெரிய ஆசிய சிங்கம் கர்ஜித்தபடி காட்டுக்குள் நுழைகிறது. சிங்கம் விலங்குகளை பயமுறுத்தி இந்த காடு என்னோடது என்று மிரட்டுகிறது. பாண்டாவும் அணிலும் பயந்து ஒதுங்க காடு முழுக்க சோகமும் அச்சமும் பரவுகிறது. முதலை கூறு, சண்டை வேண்டாம், புத்திசாலித்தனமா தீர்வு காணலாம் என்று யோசிக்கிறான். அணில் சின்னு சிங்கத்தை கவனித்து அது தனிமையில் இருப்பதை உணர்கிறாள். பாண்டா பாபு சிங்கத்தின் மனதை மாற்ற சிரிப்பும் மகிழ்ச்சியும் உதவும் என யோசனை சொல்கிறான். முங்கூஸ் மித்ரா திட்டத்தை அமைதியாக விளக்கி அனைவரையும் ஒருங்கிணைக்கிறாள். நண்பர்கள் சிறிய விழாவை ஏற்பாடு செய்து மகிழ்ச்சியை காட்டில் பரப்புகிறார்கள். அணில் சின்னு உற்சாகமாக நடனம் ஆடி சூழலை மகிழ்ச்சியாக மாற்றுகிறாள். முதலை குரு சிங்கத்திடம் மென்மையாக பேசி நட்பின் மதிப்பை விளக்குகிறான். சிங்கத்தின் கோபம் கரைந்து அதன் கண்களில் கண்ணீர் மலர்கிறது. அதன் மனம் மாற ஆரம்பிக்கிறது. முங்கூஸ் மித்ரா பயம் இல்லாமல் அன்பு இருந்தால்தான் உண்மையான சக்தி என்று சொல்கிறாள். சிங்கம் மாறி அனைவரோடும் நட்பாக சேர்கிறது. அனைவரும் ஒன்றாக மகிழ்கிறார்கள். சூரியன் அஸ்தமிக்க காடு முழுக்க சிரிப்பால் நிரம்புகிறது. நட்பு வெற்றி பெற்றது. உடல் பலத்தை விட அன்பும் புத்திசாலித்தனமும் மிகப்பெரிய சக்தியும். Hey everyone, thanks for watching. Please don't forget to like, subscribe, comment, and follow our channel. Like, subscribe, share, comment, and click bell icon.